மக்களே எல்லாரும் நல்ல விஷயம் என்னடா அப்படின்னு கேட்டா அகைன் நருட்டோ திரும்பி வரானாமா. எஸ் அகைன் வந்து குஷினாவேத்துல இருந்து நருட்டோ வரது நம்ம அகைன் பார்க்க போறோம்ன்றதா உண்மை. அட என்னதான்டா சொல்றேன் அப்படின்னு கேட்டா எஸ் வந்து மினாட்டோவோட ஒன் ஷாட் மங்காவை நிறைய பேர் படிச்சிருப்போம், நிறைய பேர் பார்த்துருப்போம், நிறைய பேர் ரீல்ஸ் எல்லாம் தள்ளிட்டே பார்த்துருப்போம் ஓகேவா. ஸோ ஒன் ஷாட் மங்காவை ரிலீஸ் பண்ணும்போது ஏகப்பட்ட இம்பாக்ட் இருந்துச்சு. லைக் வந்து ப்ரொடக்ஷனே ஆகாதரா, ஜஸ்ட் வந்து மங்காவை மட்டும் ரிலீஸ் பண்ணி விட்டு அப்படியே விட்டு கடந்துருவானுங்க அப்படின்றத நான் பார்த்துட்டு இருந்தோம் ரைட்டா. பட் இப்போ ஒரு 2 நாளா எங்க போனாலும் ஒரே அப்டேட் ஆகிருக்கு. என்னதான் அப்படின்னு பார்த்தா நம்ம மினாட்டோவோட மங்கா இருக்கு தெரியுமா, அந்த மங்கா இப்போ அனிமேவா ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்கான். நல்லா சிரிங்க பாவா. ஸோ அப்படி வருது சொல்லி நிறைய பேர் கேள்வி இருக்கணும். சரி ஓகே வருதுன்னு வச்சு போனா இப்போ வந்து லைக் எப்படி தான் உள்ள இம்பாக்ட் ஸ்டோரி என்னடா இருக்கும். இப்போ அகைன் வந்து எப்படி நருட்டோல வந்து ஒபிட்டோ வர்சஸ் மினாட்டோ பார்த்தோமோ அதே மாதிரி தான் அகைன் பார்ப்போமா, அதே மாதிரி ஒபிட்டோ லைஃப் பார்ப்போமா, அதே மாதிரி தான் வந்து மினாட்டோ லைஃப் பார்ப்போமா அப்படின்னு கேட்டா அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குடா. ஸோ மேபி இந்த ஒன் ஷாட் மங்கா படிச்சவங்களுக்கோ இல்லை யூடியூப்ல போட்ட எக்ஸ்பிளேஷன் கேட்டவங்களுக்கோ இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு தெரியும். பட் நார்மல் ஃபேன்ஸுகளுக்கு இந்த மங்காவை படிக்காத ஃபேன்ஸுகளுக்கு நான் சொல்லவா நம்மளுக்கு கேட்டுருக்கோம் மக்களே. ஸோ இதில் ஃபுல்லாகவே சின்ன வயசு மினாட்டோ தான் இருப்பான். ஸோ சின்ன வயசு மினாட்டோ இருக்கிறதுனால வந்து லைக் வந்து அவன் எப்படி ராசிங்கரை கத்துக்கிறான், எப்படி ஜிராயாவோட நாட்கள் கடந்தான், ஸோ எப்படி தான் வாழ்ந்தான் அப்படின்னு சொல்றவானுங்க. பட் வந்து இதுக்கெல்லாம் நடுவுல குஷினா கல்யாணம் பண்ண தெரியுமா, குஷினா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி தான் கதையை ஃபுல்லா காட்டுறானுங்க. அப்ப அதுக்கு குஷினா காதலாம் பண்ணலையா ப்ரோ அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. கோவிந்தா வந்து சின்ன வயசுலயே வந்து பொண்ணை உசாரு பண்ணி குஷினா உசாரு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான். நான் போற மாதிரி சாரி கல்யாணம் பண்ணா காதல் பண்ணிட்டான். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து நருட்டோ ஷிப்ல காமிச்சிருப்பாங்க. ஸ்டில் எனிவே இதை பற்றி இருக்கிற ஸ்டோரியா தான் இருக்க போகுது. மேபி இதை எடுத்துட்டு போனாலும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ஒன் ஷாட் மங்கா இருக்கு தெரியுமா, அந்த ஒன் ஷாட் மங்கா பெரட்டி போட கூட 4 எபிசோடு 5 எபிசோடு தான் வரும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒன் பீஸோ ப்ளீச்சோ நருட்டோ மாதிரியோ ஒரு லாங்கான ஒரு எபிசோட்ஸ் இருக்கும், லாங்கான சீசன் இருக்குமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் இருக்க போறது கிடையாது மக்களே. ஸோ ஜஸ்ட் ஒரு 4 எபிசோடு வரும் மசாஷி கிஷிமோட்டோ கையில இருந்து. பட் 4 எபிசோடுன்றது யூனிக் எபிசோடா இருக்கணும் அப்படின்றத யோசிக்கணும் ஓகேவா. பட் எபிசோட தான் வருமா ப்ரோ, வேற ஏதாச்சும் வர சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா 4 எபிசோடா வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. அந்த 4 எபிசோடு போட்டு பேரட்டி போட்டு 1.5 மணி நேரம் படம் எடுக்கவும் சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்றத கருத்து சொல்றானுங்க. பட் இது வரையுமே வந்து அது எபிசோடா வருமா மூவியா வருமான்றது டவுட் தானே ஓகேவா. ஸோ அதுக்கு ஒரு முக்கியமானது மினாட்டோ வந்து ட்ராக் நிஞ்சா வரைய முடிச்சு வச்சாரு அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு கூஸ் பம்ப்ஸ் அண்ட் டைலாக்ஸ் எல்லாம் நருட்டோ ஷிப்ல கேட்டிருப்போம். ஸோ அது மாதிரி சீன்ஸ் எல்லாம் வருமா வராதான்னு தெரியல. ஸோ அதெல்லாம் கஷ்டம்னு சொல்லலாம். மேபி இது 4 எபிசோடுக்கு தெரியுமா, அந்த 4 எபிசோடும் வந்தா வந்து நிறைய பேர் பார்த்து மேபி எப்படி சொல்றது ஒரு இப்போ சோலோ லிவிங் ட்ரெண்ட் ஆச்சு தெரியுமா, சோலோ லிவிங்கை விட டிராகன் பால் அளவுக்கு ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ ஒரு சான்ஸ் இருக்கு இதோட அடுத்த பேக் ஸ்டோரி தான் வருதுக்கு. பட் அப்படி வரும்போது கிஷிமோட்டோ மினாட்டோ எழுது வரல புருட்டோ எழுது வரான்னு தெரியாது. ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும்டா. ஸோ எனிவே இந்த 4 எபிசோடுமே வந்து இப்போது ப்ரொடக்ஷன் ஆயிட்டு இருக்க மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அஃபிஷியலா என்ன ப்ரோ சொல்றாங்க, அஃபிஷியலை பத்தி அப்டேட் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டா அங்க ஒரு பெரிய அடியே இருக்கு. ஸோ இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே வந்து லைக் வந்து ஜப்பான்ல இருக்கிறவங்க அங்க இருந்து இங்க அப்டேட் பண்ண போறாங்க ஏகப்பட்ட சைட்ல எல்லாம் சொல்லலாம் அப்டேட்ஸ். பட் அஃபிஷியலா வந்து ஐ திங்க் ஸ்டூடியோ பக்கம் இருந்தோ கிஷிமோட்டோ கிட்ட இருந்துமே எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லன்றதா உண்மை. நானே ஒன்று அச்சு விட்டுறோம் தல்ல. உடனே என்னடா மகனை ஏமாத்திட்டு அப்புறம் சண்டைக்கு வந்துடாதீங்க. ஸ்டில் எதுக்கு இன்னும் வாய் திறக்காம இருக்கானுங்க அப்படின்னு பார்த்தா இந்த வருஷத்துல வந்து நருட்டோவோட 4 எபிசோட்ஸ் வருதுன்ற மாதிரி சொல்றாங்க, ஸ்பெஷல் எபிசோட்ஸ். ஸோ இப்போ மட்டும் வந்து கிஷிமோட்டோவோ இல்லை அந்த ஸ்டூடியோ வாய் திறந்து இது மாதிரி மினாட்டோ ரிலீஸ் பண்ண போற இந்த வருஷம் அப்படி சொன்னானுங்கன்னா எல்லாருமே காண்டே கொக்குன்னு சொல்லி அசிங்க ஆரம்பிச்சிருவானுங்க ஸ்டூடியோவை. ஏன்னா பேசிக்கலா இந்த வருஷத்துல 4 எபிசோட் நருட்டோ எபிசோட் தான் ரிலீஸ் பண்ணணும், மினாட்டோ எபிசோட் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி திங்க். மினாட்டோ எபிசோட் ரிலீஸ் பண்ணக்கூடாது மாதிரி இல்லை, பட் எல்லாரும் வெயிட் பண்ணது நருட்டோக்கான எபிசோட்ஸ் மட்டும் தான். அந்த நருட்டோ இல்லப்பா மினாட்டோ வச்சுக்கப்பா சொல்லி மினாட்டோ கொடுத்தாங்கன்னா ஸோ அதனால வந்து ஏகப்பட்ட பேர் காண்டாவானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ப்ரொடக்ஷன் கம்பெனி வாய தொடக்கம் அமைதியா இருக்கானுங்க. பட் வந்து ஏகப்பட்ட சைட்ல தேடியோ அண்ட் கூகுள்ல தேடியோ கண்டுபிடிச்சது என்னடா அப்படின்னு பார்த்தா இனி 2026க்குள்ள இந்த அப்டேட் ஏதாவது வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கானுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மினாட்டோட அப்டேட் ஏதாவது வருதான்னு அஃபிஷியலா வருதான்னு பார்ப்போம்டா. ஸோ இப்போ வரையும் மக்களே எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை அஃபிஷியல் பக்கம் இருந்துனாலுமே ஏகப்பட்ட வதந்திகள் பரவிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும் அனிமே கம்யூனிட்டியில் எப்பெல்லாம் ஏகப்பட்ட வதந்திகள் பரவோ அது முக்கால்வாசி வந்து உண்மையாகிடும் தான். பட் இருந்தாலும் இப்போ ப்ரொடக்ஷனே வாய் விட்டா கூட முதல் 4 எபிசோட்ஸ் உட்காந்து 4 வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்களா அதை உடனே ரிலீஸ் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி தான் சண்டை வரும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட 3-4 வருஷம் கழிச்சு ஜஸ்ட் 4 எபிசோட 4 வருஷமா தயாரிச்சு ரிலீஸ் பண்ண போறானுங்க அந்த ஸ்டூடியோ. இப்போ போயிட்டு நாங்கள் வந்து நருட்டோ வச்சிருக்கோம் மினாட்டோ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா கன்ஃபார்மாக முதல்ல இருக்கிற நருட்டோ அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சண்டை தான் வரும். ஸோ அதனால வந்து நருட்டோட அஃபிஷியல்ஸ் அனிமேவோட அஃபிஷியல்ஸ் கொஞ்சம் அமைதியாக இருக்கானுங்க. ஸோ வந்து இதை பற்றி எனக்கு கூடிய சீக்கிரம் வாய் திறப்பானுங்க அப்படின்றத பார்ப்போம்டா ஓகேவா. பட் யாருமே அளவுக்கு மிஞ்ச அமித மாதிரி யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. மினாட்டோ அப்படி இருக்கு இப்படி இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கடா. ஒன் ஷாட் மங்கா யூடியூப்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இல்லனா வந்து கூகுள்லயே வந்து மினாட்டோட ஒன் ஷாட் மங்கா இருக்கும். ஸோ அந்த மங்கா எல்லாம் பேட்டி போட்டா கூட ஜஸ்ட் ஒரு 5 எபிசோட்ஸோ 6 எபிசோடு தான் வரும். ஸோ அந்த அளவு தான் வந்து மங்கா இருக்குடா ஓகேவா. ஸோ அதனால மேபி 4 எபிசோட் ப்ரொடக்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணி மினாட்டோ கதையை முடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இல்லைனா வந்து இதுக்கப்புறம் வந்து மினாட்டோ எப்படி வாழ்ந்தான், மினாட்டோட அப்பா யாரு அப்படின்ற மாதிரி சொல்லி மினாட்டோ ஷிப்னு சொல்லி கூட வலிச்சுன்னு போகலாம். பட் மினாட்டோ வந்து குராமா கையில செத்துட்டான். ஸோ அதனால வந்து மேபி மார்வல் மாதிரி வேற ஒரு யூனிவர்ஸ் மினாட்டோ, வேற ஒரு யூனிவர்ஸ் மாதரா, வேற ஒரு
மினாஸ்டோ அப்படி சொல்லிட்டு வேற ஏதாவது யூனிவர்ஸ்ல இட்டுன்னு போலாம் லைக் மார்வல் மாதிரி ஓகேவா. ஸோ எனிவே இது ஒரு நல்ல அப்டேட் அப்படின்னாலுமே ஸோ இதுக்கு போகிற ஒரு பங்கமான அப்டேட் தான் நருட்டோ ஷிபுடன். ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் ஆக போதான் நருட்டோ ஷிபுடன் ஸ்டாப் ஆகி. ஸோ காலங்கள் நெருப்பு வாயில கருப்பு அப்படின்ற மாதிரி நருட்டோ ஷிபுடன் அமைதியாக தான் இருக்கான். ஸோ நருட்டோ ஷிபுடன் பற்றி ஏகப்பட்ட பேர் அப்டேட் கேட்குறீங்க. அப்படி உண்மை என்னன்னா நருட்டோ ஷிபுடன் பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது. இருந்தாலும் நான் அப்படின்னு சொல்றது பாருங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏகப்பட்ட அப்டேட் சொன்னானுங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபிஎல் இருக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின். ஸோ உடனே ஐபிஎலுக்கும் கார்ட்டூனுக்கும் சொல்லி அனிமேக்கரோட வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் லைக் வந்து இப்போ நருட்டோ பார்க்குறவங்க எல்லாம் சின்ன பசங்க கிடையாது, கிட்டத்தட்ட 18 வயசு 19 வயசு 20 வயசு தான் பார்க்குறானுங்க. ஸோ நருட்டோ போகிற அதே டைமில் 9-9:30 வந்து ஐபிஎல் போட்டு இருப்பானுங்க. ஸோ அதனால கன்ஃபார்ம் ஃபேன் பேஸ் அடி வாங்கும். ஸோ அதனால மட்டும்தான் வந்து நருட்டோ ஷிபுடன் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கானுங்க. இதுக்கு உதாரணம் வந்து போன வருஷம் தெரியுமா, போன வருஷம் ஐபிஎல் நடக்கும் போதே வந்து நருட்டோ ஷிபுடன் ஸ்டாப் பண்ணிட்டானுங்கடா. ஸோ அதனால ஐபிஎல் முடிஞ்சு அதுக்கப்புறம் வேணா ஒரு மாசம் கழிச்சு வேணா நருட்டோ ஷிபுடன் வர சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நருட்டோ ஷிபுடன் வர சான்ஸே கிடையாது. ஸோ அதுக்குமாக நிறைய பேர் டப்பா இருக்கு அப்படின்றானுங்க, நிறைய பேர் டப்பே ஸ்டார்ட் பண்ணல ப்ரோ அப்படின்றானுங்க. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை அது உள்ளே இருக்கான்னு தெரியல. ஸோ மேபி வந்து நான் நேற்றோட வீடியோ போகிற ஸ்டாப் பண்ணலாம்னு பார்த்தா பட் இன்னைக்கு தான் கடைசி வீடியோவாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2-3 வாரம் கழிச்சு தான் நான் ஒரு பியூர் வீடியோ போடுற மாதிரி இருக்கும். லைக் வந்து தற்போதைய அப்டேட்ஸ் தற்போதைய ரிவ்யூஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால யாரும் நருட்டோ ஷிபுடன் காத்திருக்க தேவையில்ல. ஸோ வந்து நிறைய அனிமேஸ் எல்லாம் இருக்கு ஏகப்பட்டடி 60 அனிமேஸ் வருது இந்த வருஷத்துல. ஒரு ஷார்ட்ஸ்னா போட்டிருந்தாரு 60 அனிமேஸ் வருது அப்படின்னு. பட் 60 அனிமே வந்தாலுமே அதில் 10-15 அனிமே தமிழில் வருது. ஸோ 15 அனிமே தமிழில் வருது. நீங்கள் அதை பார்க்கறதுக்குள்ளேயே வந்து நருட்டோ ஷிபுடன் ரிலீஸ் பண்ணுவான். ஸோ தயவு செஞ்சு ஏகப்பட்ட அனிமே பாருங்க. ஏஓடி யூடியூப்ல ஃப்ரீயா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2B ஹீரோ சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட அனிமே ரிவ்யூ போட்டிருப்பேன். இப்போ இந்த 1 வீக்ல அந்த அனிமெலாம் சூப்பரா இருக்குடா. உண்மையிலே தமிழ் டப்பிங் எவ்வளவு வளருது. ஸோ அகைன் வந்து நருட்டோ நருட்டோ மேலே உங்க ஃபேன் பேஸ் எனக்கு புரியுது. நருட்டோவோட கண்ணி எனக்கு புரியுது. ஏன்னா நானும் ப்ளீச் கண்ணி தான் எனக்கு புரியுது. ஓகேவா, நான் தப்பு சொல்லலாம் இல்லை. ஏன்னா யாருக்கு என்ன பிடிக்குதோ அது விரும்புறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ புது அனிமே இருக்கு. டெலிகிராம்னா வேணாம் உடனே புது மாதிரி பேசாத ப்ரோ, நீ மட்டும் ஒழுங்கா ப்ரோ சொல்லிட்டு என் காதை வந்து கடிக்காதீங்க. ஸோ லைக் நானே டெலிகிராம்லாம் அனிமே பார்த்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் மேலே ஆகுதுடா. ஓகேவா, ஸோ நானே இப்போ கன்சோல் போட்டு தான் பார்க்குறேன். நிறைய பேர் கன்சோல் கொடுத்துனும் இருக்கேன். ஸோ நான் அனிமே ரிவ்யூ போட்டு நல்லா இல்லாத ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் இப்படிலாம் பேசாத ப்ரோ, தமிழ் எப்படி ஸ்டாப் ஆகிடும் ப்ரோ அப்படின்னு சொல்றது ஒன்றும் பிரோஜனம் கிடையாது. ஸோ நான் இப்படி பேசுறதோட கன்சோலை நீங்க எல்லாம் யூஸ் பண்ணாமல் டெலிகிராம் யூஸ் பண்ணாம மட்டும் தமிழ் டப்பு ஸ்டாப் ஆகும். ஓகேவா, ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம், எல்லா அனிமே பார்ப்போம். ஸோ வந்து மினாட்டோக்கு நானும் வெயிட் பண்ணுறேன். ஸோ மினாட்டோக்கு ரொம்ப இந்த அப்படி இருக்கும்போது மினாட்டோ சந்தோஷமா ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே வேற வின் ஆயிடுச்சுடா. இவங்க தோத்தாலே கம்பேக்னு சொல்லிட்டு ரீல்ஸ் எல்லாம் போட்டு உடச்சுட்டு இருப்பாங்க ஜேஸ்டானுங்க. ஸோ நீ ஃபுல்லா மெரிசா தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே அட்டவணையில முதடி எடுத்து வச்சுட்டோம். ஸ்டில் நல்லா இருந்துச்சு மேட்ச் நேத்துமே. ஸோ எனிவே கேஸ் இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஸோ மினாட்டோட மங்காக்கு வெயிட் பண்றீங்களா, அதாவது மினாட்டோட அனிமேக்கு வெயிட் பண்றீங்களா, இல்ல நருட்டோ வெயிட் பண்றீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்கடா. ஸோ பர்ஃபெக்ட்டா நருட்டோ எப்போதானா ப்ரோ வரும், எப்போதான்டா வரப்போகுது அப்படின்னு கேட்டா ஸோ அதுக்காக மாற்றி மாதங்கள் எடுக்கும். லைக் வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரை போது ஒரு சான்ஸ் இருக்கு. பட் வந்து ஐபிஎல் நடுவில் வராதுன்றது உண்மை. ஓகேவா, ஸோ வந்து நம்ம ஐபிஎல் நம்ப கூடாது. லைக் திங்க் வந்து ஐபிஎல் நேரத்தில் நருட்டோ நம்ப கூடாது. ஸோ அதனால எப்போ ஐபிஎல் முடியுதோ அப்போ நருட்டோ பேசுறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து நருட்டோக்கு ஒரு முடிவு வச்சுட்டானுங்கடா, முடிவு வந்துருச்சுன்னு ஒத்துக்குவாங்களா, அவ்வளோதான். ஸோ சமாதி கட்ட மாதிரி இருக்கான். இதுக்கப்புறம் நருட்டோ ஷிபுடன் பற்றி நான் பேசணும்னா தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் கழிச்சு நருட்டோ ஷிபுடன் சொல்லிட்டு வாயில வந்து வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் 2 வாரத்துக்கு சேனலில் வீடியோ வராது. அது நியூ அப்படிலேருந்து வராது. பட் ஓல் திங் பழைய வீடியோ இருக்குது தெரியுமா, பழைய வீடியோ கொஞ்சம் ரீக்ரியேட்னா பண்ணி 2 நாள் 3 நாளைக்கு போகலான்னு பிளானில் இருக்கேன். ஸோ அது நீங்கள் எப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் போடுவேன்டா. அண்ட் சேம் டைமில் வந்து மேபி பட்டும் நருட்டோ வரப்போகுது, நருட்டோ பற்றி ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அனிமையோட மேபி ஒரு பெரிய அப்டேட் லைக் ஒன் பீஸுக்கு ப்ளீச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அப்டேட் வந்தால் மட்டும் டப்பான நடுவில் ஒரு பெரிய வீடியோ வந்து நிற்கும். அதுக்கெல்லாம் சான்ஸ் ரொம்ப கம்மி. பிகாஸ் எனக்குமே எக்ஸாம் இருக்குது. ஸோ நான் வந்து எக்ஸாம் மேலே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இல்லை கான்ஃபிடன்ஸ் அதான் ஏதோ கருமத்துக்கு வைக்கணும். ஸோ எனிவே இந்த சண்டே நீங்களும் கொண்டாடுங்க, ஜாலியாக இருங்க. ஸோ வந்து நல்லா சாப்பிட்டு படுங்கடா. ஓகேவா, ஸோ மற்றபடி எதுவுமே இல்லை. அந்த சொல்ல நினைக்கிறேன். அப்புறம் நான் கடையை சாத்தலாமா?